இரவு பகலா யோசிச்சு ஒரு மாதிரி வைக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு தரையும் காணல. ஒரு பேக்கை இதுல இறக்கி வைப்போம். அப்பாடா ஒரு மாதிரி வச்சாச்சு. நல்ல வேலை ஒரு தரம் காணல. மாத்தியா பொட்டக்கேண்டு பொட்டக்கு மேண்ட வரேன். என்ன அதுல வச்சது? அது ஒன்றுமில்ல, அது ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல போய் சொல்ல வேணாம். நான் பார்த்தது நீ அந்த உர பேக் அதுல வச்சது. என்ன அந்த பேக்ல உண்மையை சொல்லணும், இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரும். ஐயோ அது ஒன்றும் இல்லை ஐயா, அது ஒன்றும் இல்ல. அது ஒன்றும் இல்லைன்னா ஏன் பயந்து அந்த ஒரு பேக் அந்த மூலையில வச்சது? அது என்னென்றால் குண்டா நீ குண்டு வைக்கிற? ஐயோ ஐயோ நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா. இப்ப 3 நாளா இந்த குப்பை லொரி வரையில. குப்பலொரியில குண்டு வைக்கிற? ஐயோ ஐயோ குப்பலொரி வரையில ஐயா, குப்பலொரி வரையில. அதுதான் இந்த ரோட்டு கரையோரமா வெப்பம் பண்ணிட்டு கொண்டு வந்தான். அப்ப நீங்க ரோட்டிலையும் குண்டு வைக்கிறீங்க? ஐயோ நான் முழுசுறதை பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க. ஐயோ அப்படி ஒன்றும் இல்லையா, அப்படி ஒன்றும் இல்லையா. அப்ப ஒரு பேக்கே உரி பாப்பா. உரிக்கிறேன் பாருங்க பாருங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க பவுடர். ஐயோ நீ குடு கொடு. அது குடு இல்லையா, புளிஞ்ச தேங்காப்பு, புளிஞ்ச தேங்காப்பு. ஐயோ அது வயர் இல்ல. ஐயோ அது வயர் இல்ல, பைத்தங்க. மற்றது இந்த கத்தரிக்காய் மூள். ஐயோ பொட்டக்கின்ன. ஐயோ கீழே அது என்ன சத்தம்? ஐயோ அது பிளாஸ்டிக் தண்ணி போத்தில் ஐயா. அப்ப இது குப்பை மூட்டை. குப்பை மூட்டை. அதை கொண்டு நீ ரோட்டில போடுறது? ஐயோ போடுறது கிடையாது தானே ஐயா. அதுதான் இங்க கொண்டு வந்து. என்ன ஐயா நீ பெரியவரே வரேன். நீங்க இப்படி செய்யலாமா? இல்ல 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 இல்ல. குப்பையை கொண்டு வந்து ரோட்டில போட்டா சுற்றாடல் மாசுபடும். உங்களை மாதிரி எல்லாமே குப்பையை ரோட்டில் போட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நாரை மணக்கும். இனிமே இப்படி செய்ய வேணாம். சரியா? அப்படி என்ன குப்பையை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வரேன் மாத்தியா. பொலித்தீன புறம்பா பிளாஸ்டிக் போத்தல புறம்பா எடுத்து ஒரு இடத்துல வெட்டி தாக்கணும். மற்றது உந்த சமையல் கழிவுகளை காய வச்சு பூமரங்களுக்கு உரமா போடலாம். இப்படி ரோட்டில் போடக்கூடாது. சுற்றாடலை மாசுபடுத்த கூடாது. சரி ஐயா, சரி ஐயா. யாரு சொன்னாலும் நல்ல விஷயத்தை கேட்டு நடந்தால் நல்லதுதானே. குதூகல வேளை கேட்டீர்கள்.